Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலம் அமீர்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மிதிலேஷ் குமாரி. இவரது பெற்றோர்கள் இவருக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தனர். ஆனால் குமாரி இந்த திருமணத்திற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார். மேலும் தான் ஒரு இளைஞரை காதலித்து வருவதாகவும் அந்த இளைஞரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் பெற்றோர்களிடம் தெரிவித்தார். இருப்பினும் அவரது பெற்றோர்கள் இந்த காதலை ஏற்கவில்லை. அதனால் தரம் சிங் குஷ்வாகா என்ற இளைஞருக்கு இவரை திருமணம் பேசி முடித்துள்ளனர். இதையடுத்து இவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண ஏற்பாடுகளும் மும்முரமாக நடைபெற்று வந்தன. ஆனாலும் தொடர்ச்சியாக திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று குமாரி தெரிவித்து வந்தார். ஆனாலும் அவரது பெற்றோர்கள் இவர் சொல்வதை பொருட்படுத்தவில்லை. பிடிவாதமாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறி வந்த குமாரியை அவரது பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கும்படி அடித்து துன்புறுத்தியுள்ளனர். மேலும் அவரை மிரட்டி கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வைத்துள்ளனர். திருமண சடங்குகள் அனைத்தும் நடந்து முடிந்த நிலையில் மணமக்கள் முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போது தனது கணவரிடம் மிதிலேஷ் குமாரி, எனக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருக்கிறான், நான் அவனையே திருமணம் செய்ய விரும்பினேன். ஆனால் என் பெற்றோர்கள் என்னை அடித்து மிரட்டி கட்டாயப்படுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வைத்தனர். நான் உங்களை ஏற்க முடியாது என்று உண்மையை போட்டு உடைத்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த கணவர் சிங் குஷ்வாகா என்ன செய்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். பின்னர் மனைவியின் மனநிலையை புரிந்து கொண்டவர் உடனடியாக குடும்பத்தாரை அழைத்து பேசியிருக்கிறார். அதையடுத்து இதுகுறித்து அமீர்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி அறிவுறுத்தினர். இதில் குமாரி தன் காதலனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் இரு வீட்டாரும் மணமக்களுக்கு விவாகரத்து செய்து வைக்கும் முடிவிற்கு வந்தனர். இதையடுத்து இந்த திருமணம் ஒரே நாளில் முடிவிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்த திருமணத்திற்கு முன்பாகவே தன்னிடம் தெரிவித்திருந்தால் இரு குடும்பத்தாருக்கும் இந்த சங்கட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்று மணமகன் தெரிவித்துள்ளார். एक मिनट, क्या नाम है आपका? धर्म। कल आपकी पत्नी क्यों नहीं रहना चाह रही है आपके साथ? वो किसी लड़के से बात करती है सर, और वो हमारे साथ है कि नहीं है रहने को। वो किसी लड़के से बात करती है, बेलड़क का लड़का है। वो कह रही है हम रहेंगे, उसी के साथ रहेंगे। ये बात आपको शादी पूरी हर चीज ने कुछ नहीं बताया हमें। जो काल घर पे मतलब नाइट में इसने बताया कि हम आपके साथ कुछ नहीं है, न रहेंगे। मम्मी पापा जबरदस्ती हमारी शादी करा रहे हैं, ये हमसे कह रही है। ये बात कब पता चली आपको? हमें आज कल नाइट में पता चली है। रात में? हाँ, रात में। प्लीज बोलो, क्या नाम है? क्या समस्या है आपकी? जिसके साथ आपकी शादी हुई है उसके साथ आप नहीं रहना चाहती? शादी कब हुई आपकी? क्या दिक्कत है? लड़का पसंद नहीं है। शादी क्यों कर ली फिर आपने? जब हमने पहले मना करी थी कि हमें शादी नहीं कराना है। हमें सब लोगों ने मारा और कहा कि कालू सारी हम दूसरे लड़का अच्छा लगता है, जबरदस्ती से शादी करा। क्या जबरदस्ती शादी की घर वालों ने? आप किसी और के संपर्क में हैं? जबरदस्ती क्या करेगा? वो कहाँ का है? कल्लू लेमर है उसी के साथ रहोगे? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.